தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தினமும் குடிக்க வேண்டிய நீர் ஆகாரங்கள் பற்றி இப்போ பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தண்ணீர். தண்ணீர் கர்ப்ப காலத்துல உடல் வறட்சி அடைவதை தடுக்கும், வாந்தி மயக்கம் வருவதையும் தடுக்கும், சிறுநீரக பாதையில தொற்று நோய் உருவாகாம தடுக்கும். அதனால நீங்க தினமும் ஒரு 8 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது நல்லது. ரெண்டாவது எலுமிச்சை சாறு. இது புத்துணர்வு தரும். இதில் விட்டமின் சி உள்ளது. அதனால இத சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மூன்றாவது இளநீர். இதில் பொட்டாசியம் குளோரைடுகள் மெக்னீசியம் உள்ளதால் உடல் வறட்சி அடையாம தடுக்கும். இரத்த அழுத்தம் அதிகரிக்காமல் இருக்க செய்வதால் இதை தினமும் குடிப்பது நல்லது. நம்ம பார்க்க போறது மோர். மோர் வெயில் காலத்துல கர்ப்பிணி பெண்கள் குடிக்கிறது நல்லது. இது குழந்தை கால்சியம் சத்து உள்ளதாகவும் எலும்புகள் வலுவாகவும் இருக்க உதவும். அதனால இத நீங்க சாப்பிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் பெண்களுக்கு உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு பலம் கூட்டுது. அதனால கேரட் ஜூஸ் குடிப்பது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆரஞ்சு. இதில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. இது குழந்தைக்கும் தாய்க்கும் நல்ல பயன் தரும். அதனால ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ரொம்ப சுவையா இருக்கும், அதே மாதிரி உடலுக்கு நல்ல வலிமையை தரும். அதனால கர்ப்பிணி பெண்கள் அதை அன்றாடம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. காய்கறிகள்ல ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. அதனால அந்த காய்கறிகளை சாப்பிடுறதுனால நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அல்லது அந்த காய்கறிகளை ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காய். அது உடலுக்கு நம்மளுக்கு குளிர்ச்சி தருது. அதனால அதை சாப்பிடும் போது நம்மளுடைய உடல் உஷ்ணம் குறையும். அடுத்து பால். பால் அதிகமான கால்சிய சத்து இருக்கு. கால்சியம் சத்து இருக்கிறதுனால தினமும் தூங்கும் முன்ன 1 டம்ளர் பால் குடிக்கணும். பால் குடிச்சோம்னாக்கி இரவுல நல்ல தூக்கம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது தயிர். இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்குது. அதனால அந்த செரிமானத்தை அது தூண்டும். நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால கர்ப்ப காலத்துல ஏற்படும் நெஞ்செரிச்சலை தடுக்கும். அதனால உணவுல தயிர் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது தேங்காய். தேங்காயில கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால அதை நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கும் போது குழந்தை வெண்மையா பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாதாம். பாதாம்ல விட்டமின் சத்து அதிகமா இருக்கு. விட்டமின் இ சத்து அதிகமா இருக்கு. அது போல வாழைப்பழம் தினமும் 1 நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க.